காலிஃப்ளவர் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்புத்தூள் போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் காலிஃப்ளவர் போடணுங்க. அஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க. அதை வடிகட்டிக்கலாங்க காலிஃப்ளவரை. அதே பாத்திரத்தில் 2 குழி அரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பட்டை, 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயத்தை பொடுசாக நறுக்குனதை போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் பொடுசாக நறுக்குனதை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ 15 பல்லு முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. அதெல்லாம் ஓரளவு வதங்கினது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ எண்ணெய் வடை சட்டியில் காலிஃப்ளவரு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இன்னொரு வடை சட்டியில் எண்ணெயும் விட்டுக்கலாங்க. அந்த பிசைஞ்ச காலிஃப்ளவரை போட்டு வதக்கிக்கணுங்க. அப்போ தான் எல்லா பொடி அதில் இறங்குங்க, எசன்ஸ் இறங்குங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே வடை சட்டியில் 2 குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. அரைச்ச மசாலா, மிக்சியில் போட்டு அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாங்க. மிக்சி கழுவின தண்ணியும் விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணுங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, கறி மசாலாத்தூள், உப்பு போட்டிருக்கேங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. அதை எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேங்க. நல்லா கொதி வந்ததும் பச்சை வாசனை போன வாட்டி காலிஃப்ளவரை போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. காலிஃப்ளவர் வெந்ததும் கஸ்தூரி மேத்தி இலையை போட்டுக்கலாங்க. அதாவது காய்ந்த வெந்தய இலைங்க. அதை போட்டு நல்லா கிளறி விடணுங்க. இப்போ காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க.